Welcome to bilingual e-lectures for diploma students. Subject வந்து electrical drives and control. Last episodeல நம்ம வந்து series circuit, parallel circuit, series parallel circuit பற்றி பார்த்துட்டு இருக்கோம். Series circuitல வந்து resistance R1, R2, R3 சீரீஸில் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணுறப்ப அதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3ன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம் பேரலல் சர்க்யூட்டில். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கலாம். 2 ரெசிஸ்டர்ஸை வந்து 3 ohm and 6 ohm ஆர் கனெக்டட் இன் பேரலல் அக்ராஸ் 12 volt பேட்ரி. ஃபைண்ட் த டோட்டல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம 2 ரெசிஸ்டர்ஸை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். 3 ohm ஒன்று, 6 ohm ஒன்று, அக்ராஸ் 12 volt பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட டோட்டல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார் எ பேரலல் சர்க்யூட் டோட்டல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1/RT, 1 that is equal to 1/R1 plus 1/R2. About 3 ohm and 6 ohms are connected in parallel. So 1/R1 plus 1/R2 ங்கிறது 1/3 plus 1/6 that is equal to 0.499. R total கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/RT அதை இன்வெர்ட் பண்ணணும். இப்போ 1/0.499 equal to 2 ohms. இது ஒரு சிம்பிள் சர்க்யூட். 3 ohm and 6 ohms வந்து பேரலாக இருக்குது. பேரலல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா 1/RT equal to 1/R1 plus 1/R2. இந்த வர வேல்யூவை வந்து திருப்பி நீங்கள் இன்வெர்ட் பண்ணணும். 1/0.49 இன்வெர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்படியே எழுதிட்டா வந்து இந்த வேல்யூ வந்து லெசர் வேல்யூவாக இருக்கும். ஸோ ஈக்குவலண்ட்டை ரிப்பீட் பண்ணி ரெசிப்ரோக்கல் 1/0.499 போட்டால் தான் 2 ohms கிடைக்கும். அடுத்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டோட்டல் கரண்ட் அண்ட் பிரான்ச் கரண்ட் இன் த கிவன் சர்க்யூட் இஃப் த வோல்டேஜ் அப்ளைட் இஸ் 36 volt. இது ஒரு சர்க்யூட் பார்த்தீங்கன்னா 18 ohm ஒரு பேரலல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இன்னொரு 6 ohms இருக்குது. இதோட அப்ளைடு வோல்டேஜ் வந்து 36 volt. அதோட கரண்ட் பார்த்திங்கன்னா I1 அண்ட் I2. இந்த டோட்டல் கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்புறம் பிரான்ச் கரண்ட்ஸ், டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டு பிரான்ச் கரண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்சஸ் என்னன்னு தெரியணும். இப்போ நீங்கள் RT பார்த்தீங்கன்னா R டோட்டல் பார்த்தீங்கன்னா 1/18, 18 and 6 ohms ரெண்டும் தான் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. 1/18 plus 1/6. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R1 into R2 divided by R1 plus R2. இதுதான் 18 into 6 divided by 8 plus 6 equal to 108/24. that is equal to 4.5 ohms. இப்போ R total வந்து 4.5 ohms கிடச்சிருச்சு. நம்மளோட வோல்டேஜ் வந்து 36 volt. வோல்டேஜ் divided by resistance போட்டோம்னா நம்ம I equal to V/R that is equal to 36 divided by 4.5 ohms. 8 ampere is the current, total current flowing in the circuit. இப்போ அது இல்லாமல் நமக்கு வந்து branch current கேட்டிருக்காங்க. not only that, branch current in the given circuit. அப்போ அந்த I1, I2ங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இது டிபெண்டிங் அப்பான் த ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் கம்மியாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருந்தால் ஃப்ளோ ஆகிற கரண்ட் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு கிராஸ் செக்காக வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா I1 equal to 36 divided by 18. இதோட ஃபார்முலா என்னென்னா V/R1 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம. V divided by R1, R1ங்கிறது 18 ohm, V வந்து 36 volt. therefore your current flowing through the resistance 18 ohm equal to 2 amps. current flowing through the 18 ohm resistance equal to 2 ampere. and I2 பார்த்தீங்கன்னா 36 is the applied voltage, 6 ohm is the resistor. so V divided by R2 equal to 6 ampere. I2 6 ohm வழியாக ஃப்ளோ ஆகிற அந்த கரண்ட் பார்த்திங்கன்னா I2 equal to 6 ampere. ஸோ டோட்டல் சர்க்யூட் கரண்ட் பார்த்திங்கன்னா I1 plus I2 equal to 8 ampere. இது ஒரு சீரீஸ் சர்க்யூட் இல்லாமல் இது ஒரு பேரலல் சர்க்யூட். அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப அதோட ரெசிஸ்டன்ஸ் 1/R1 plus 1/R2ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் சர்க்யூட் கரண்ட் equal 2 plus 6 equal to 8 amperes. அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் ஷோன் இந்த ஃபிகர். இந்த ஃபிகரில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த parallel resistance 5 ohm, 10 ohm, 15 ohm, 20 ohm. இந்த 4 ரெசிஸ்டன்ஸும் across a supply of 40 volt கனெக்ட் பண்ணியிருக்கோம். So we have to find out the total resistance. Total resistance நீங்கள் வந்து 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 plus 1 by R4 கண்டுபிடிச்சிங்கன்னா total resistance it come across 2.4 ohms. இதுக்கு across வருதுன்னா total resistance 2.4 ohms வருது. 2.4 ohm வருது. இப்போ 40 volt divided by your 2.4 ohms it gives the total circuit current. But they want the individual branch current. இதில் flow ஆகிற individual branch current தான் தேவைப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இது I1, இது I2, I3, I4. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2.4 ohms. 2.4 ohms தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸு. வோல்டேஜ் ஈக்குவல் டு 40 volt. Therefore current equal to V divided by R, 40 divided by 2.4 ohms. This gives you your current. இப்போ current through the individual circuit resistance கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. I1, what is your current? I1 equal to voltage divided by R1. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியே நீங்கள் டைரெக்டாக கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். voltage divided by R1. வோல்டேஜுங்கிறது அப்ளைடு வோல்டேஜ் 40 volts, R1 வந்து 5. ஸோ 40 divided by 5 equal to 8 amps. இது வந்து I1 is now 8 amps. I2 10 ohms வழியாக ஃப்ளோ ஆகிற ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் V divided by R2, 40 divided by 10 equal to 4 amperes. I3 15 ohms வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I3 equal to V divided by R3, that is equal to 40 divided by 15, 2.66 ampere. So I3 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் 2.66 amps. I4 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிவைடட் பை R4, 40 divided by 20 ohms, it gives 2 amperes. ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் கரண்ட் த்ரூ ஈச் பிரான்ச். டோட்டல் ரெசிஸ்டன்ஸுங்கிறப்ப நீங்கள் 1 by R1, 1 by R1, 1 by R2, 1 by R3, 1 by R4. இதை இப்போ R1 நீங்கள் வச்சுக்கலாம். இது R2, இது R3, இது R4. ஸோ 1 by R1, 1 by R2, 1 by R3, 1 by R4. இதை நாளையும் நீங்கள் parallel resistance கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட வேல்யூ 2.4 ohms. அப்புறம் இண்டிவிஜுவல் கரண்ட் பார்த்தீங்கன்னா I1, I2, I3, I4. இதுதான் அந்த parallel branchோட கரண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம சீரீஸ் parallel சர்க்யூட் பார்க்கலாம். சீரீஸ் சர்க்யூட் பார்த்தோம், parallel சர்க்யூட் பார்த்தோம். இதோட ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்தது தான் சீரீஸ் parallel சர்க்யூட். The circuit which contains series and parallel combination of resistance is known as series parallel circuit. அதாவது அந்த சர்க்யூட்டில் parallel காம்பினேஷனும் இருக்கும், சீரீஸ் காம்பினேஷனும் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பெரிய சர்க்யூட், அந்த சர்க்யூட் தான் சீரீஸ் parallel சர்க்யூட். இப்போ இந்த சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா R1 இருக்குது, R2 ரெண்டு எலிமெண்ட் இருக்குது, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது ரெண்டும் பேரலாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த parallel காம்பினேஷனோட ஒரு R3ங்கிற இன்னொரு சீரீஸ் எலிமெண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேரலை வந்து R1, R2 ரெண்டும் parallel to each other. பட் இந்த R1, R2க்கு parallel காம்பினேஷன் வந்து R3க்கு சீரீஸில் இருக்குது. R1, R2 is a parallel combination which is connected in series with R3. ஸோ இதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு R1, R2 parallel ரெசிஸ்டன்ஸை சால்வ் பண்ணி இதோட வேல்யூவை கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக கொண்டு வந்துட்டு தான் இதை R3யோட நீங்கள் ஈக்குவலண்ட்டாக கண்டுபிடிக்க முடியும், ஆட் பண்ண முடியும். R1, R2 பேரலாக கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை வந்து R3யோட சீரீஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த சீரீஸ் parallel காம்பினேஷனை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபைண்ட் த கரண்ட் அண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் 10 ohm in the given circuit. இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 10 ohmமாக இருக்குது. parallel காம்பினேஷனில் R1, R2 ரெண்டுமே 10 ohm 10 ohmமாக இருக்குது. இது வந்து 10 volt சப்ளையாக இருக்குது. இதில் 1 ampere கரண்ட் ஃப்ளோ ஆகுது. 5 ohmங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. இது வந்து சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது ரெண்டும் parallel ரெசிஸ்டன்ஸு. முதலாவது நம்ம சீரீஸ் parallel காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு parallel சர்க்யூட்டை ரெடியூஸ் பண்ணி
அதை ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக கொண்டு வந்துட்டு அதை வந்து சீரீஸோட எகெயின் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் I1 பார்த்தீங்கன்னா I1 is the current flowing through 10 ohm amps resistors. Again I2 it is the 10 ohm resistors R1 R2 வழியாக ஃப்ளோ ஆகுது. இது வந்து R series. இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்ப 1/10 ப்ளஸ் 1/10 இந்த நெட்வொர்க்கை ரெடியூஸ் பண்ணி நமக்கு கிடைக்குது. இந்த 1/10 1/10 நம்ம ரெடியூஸ் பண்ணி R parallel கண்டுபிடிச்சோன்னா R parallel is nothing but again 5 ohms. R parallel is nothing but again 5 ohms கிடைக்குது. இந்த 5 ohm ரெசிஸ்டன்ஸை again நம்ம சீரீஸில் இருக்க 5 ohmல ஆட் பண்ணுறப்ப தான் 5 + 5 10 ohms கிடைக்குது. R parallel equal to 5 ohms. இந்த R parallel R total நீங்கள் எப்படி சொல்ல வரீங்கன்னா R series plus R parallel ரெண்டு சேர்ந்து தான் 10 ohms. இப்போ இது R சீரீஸ்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ R சீரீஸ் இது R1 R2 R1 and R2 equal to அது R parallel. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 10 ohms. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 10 ohms கிடைக்குது. ஏற்கனவே 10 volt தான் சப்ளை. அப்போ 10 volt divided by 10 ohms it gives you 1 ampere. கரண்ட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா I equal to V/A, that is equal to 10 volt. 10 volt divided by 10 ohm, 10 volt, that is equal to 1 ampere. இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் டோட்டல் கரண்ட்டே நீங்கள் வந்து 1 ampere கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இண்டிவிஜுவலாக அவங்க கேட்டிருக்குது வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த 10 ohm ரெசிஸ்டன்ஸ். இப்போ R1 R2 ரெண்டுமே 10 ohமாக இருக்கிறதுனால வில் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் I1 அண்ட் I2. I1 என்னென்னா I1க்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. எப்பொழுதுமே ரெண்டு parallel சர்க்யூட் ரெண்டு பிரான்ச் இருக்கிறதுல நீங்கள் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா I1 I2 கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் கரண்ட் மல்டிப்ளைட் பை த ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. ஸோ அதே மாதிரி I2 கண்டுபிடிக்கணும்னா I into R1 ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R1 ப்ளஸ் R2. இந்த ஃபார்முலா போடுறப்ப உங்களுக்கு கரண்ட் த்ரூ த 10 ohm ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா டோட்டல் கரண்ட் வந்து இந்த வந்து I டோட்டல் ஆக்சுவலி இது I டோட்டல் I1 equal to I total into R2 divided by R1 plus R2 இதான் நாங்கள் போட்டிருக்கோம். 1 ஆம்பியருங்கிறது I total into 10 divided by the total resistance. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன 10 plus 10, 10 plus 10 0.5 amperes. ஸோ டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிறது 0.5 plus 0.5 amps equal to 1 ampere. So total current equal to I equal to I1 plus I2 equal to 0.5 plus 0.5 1 amperes. So இதுலேயும் 0.5 amps தான் ஃப்ளோ ஆகுது. R1 வழியாகவும் R2 வழியாகவும் 0.5 amps தான். டோட்டலாக இருக்கிறதே 1 ampere. 1 ampere is the current flowing through this. அந்த 1 ampere இங்கே எப்படி ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால ஈக்குவலாக டிவைட் ஆகுது. 0.5 ஈக்குவலாக டிவைட் ஆகுது. அடுத்த ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ரெசிஸ்டர் ஆஃப் 5 ohm ரெசிஸ்டன்ஸ் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ohm ரெசிஸ்டன்ஸ் வித் எ பேரலல் சர்க்யூட். என்ன பேரலல் சர்க்யூட் இருக்குது? 3 எலிமெண்ட் இருக்குது. நம்ம இப்போ முன்னாடி பார்த்தது 2 எலிமெண்ட் சின்ன சர்க்யூட். அது இப்போ 1 more element has been added in parallel comprising of 1 ohm 2 ohm 4 ohms. இப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேரலல் காம்பினேஷனை 5 ohm ரெசிஸ்டன்ஸோட சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நெட்வொர்க்கில் ரெடியூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இந்த 1 ohm 2 ohm 4 ohm இதை வந்து பேரலல் ஈக்குவலண்ட்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒரு சிங்கிள் எலிமெண்ட் ஆகிடும். அந்த எலிமெண்ட்டை வந்து 5 ohmோட சீரீஸில் ஆட் பண்ணி நம்ம டோட்டல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். A resistance of 6 ohm is connected in series with a parallel branch consisting of 10 ohm and 15 ohm. If a battery of 12 volt is connected to the complete circuit, calculate the total current and branch current. இப்போ 6 ohmங்கிற ஒரு ரெசிஸ்டரை வந்து 10 ohm and 15 ohmங்கிற ஒரு parallel காம்பினேஷனோட கனெக்ட் பண்ணுறாங்க. 10 ohm and 15 ohm parallel with each other
அதோட ஒரு 6 ஓம்ங்கிறது ஒரு சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த பேரலல் காம்பினேஷனை முதல்ல கண்டுபிடிக்கணும். 10 ஓமையும் 15 ஓமையும் பேரலல் காம்பினேஷனில் கண்டுபிடிச்சு அதை வந்து இந்த சீரீஸ் ரெசிஸ்டன்ஸோட ஆட் பண்ணணும். ஸோ அந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 6 ஓம்ஸ் வருது, சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 6 ஓம்ஸ் வருது. ஸோ டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா கரண்ட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 12 ஓம்ஸ். ஸோ இந்த பேரலல் காம்பினேஷனுக்கும் 6 ஓம்ஸ், இந்த சீரீஸ் சர்க்கியூட்டு 6 ஓம். ஸோ இந்த சீரீஸ் சர்க்கியூட் இந்த பேரலல் காம்பினேஷன் சேர்ந்து 6 + 6 12 ஓம் வருது. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் 1 ஆம்பியர், அதோட பேட்டரி வந்து 12 வோல்ட். ஸோ டோட்டல் கரண்ட் I = 1 ஆம்பியர். கரண்ட் த்ரூ இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் வழியாக I1 எவ்வளவு அப்படின்னா 0.6 ஆம்ப்ஸ். கரண்ட் த்ரூ 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ் I2 = 0.4 ஆம்ப்ஸ். இந்த சர்க்கியூட்டில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, டோட்டல் கரண்ட் கேட்டிருக்காங்க, பிரான்ச் கரண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் கரண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? வோல்டேஜ் இருக்குது, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 12 வோல்ட் இஸ் த வோல்டேஜ், 12 ஓம் இஸ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 12 வோல்ட் பை 12 ஓம் இட் கிவ்ஸ் யூ 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் கரண்ட் டோட்டல் கரண்ட் கிடச்சிருது. த்ரூ ஈச் ரெசிஸ்டர் இந்த I1 I2ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது வந்து I1, இது வந்து I2. ஸோ இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் I1 தான் 0.6 ஆம்ப்ஸ், I2 வந்து 0.4 ஆம்ப்ஸ். ஏன்னா இந்த 0.6ங்கிறப்ப இங்கே 10 ஓம் இஸ் அ லெஸர் ரெசிஸ்டன்ஸ், 0.4ங்கிறப்ப 15 ஓம்ஸ் அதோட அதிகமாக இருக்குது. அதுவே நீங்கள் ஒரு கிராஸ் செக்கை வச்சுக்கலாம். ஸோ கரண்ட் த்ரூ த 10 ஓம் ரெசிஸ்டர் இஸ் I1 = 0.6 ஆம்ப்ஸ். இது எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா I1 = I total into R2 divided by R1 plus R2 இந்த ஃபார்முலா வச்சு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே I2 பார்த்திங்கன்னா I total into R1 divided by R1 plus R2 இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி I1 I2 ஈஸியாக நீங்கள் பிரான்ச் கரண்ட்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சீரீஸ் சர்க்கியூட் பார்த்தோம், பேரலல் சர்க்கியூட் பார்த்தோம், சீரீஸ் பேரலல் சர்க்கியூட் காம்பினேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லா பார்க்க போகிறோம். நம்ம சிம்பிள் சர்க்கியூட்ஸ்லாம் நம்ம வந்து ஓம்ஸ் லா வச்சு சால்வ் பண்ணிடலாம். அதே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டை இட் கேனாட் பி சால்வ்டு வித் சிம்பிளி ஓம்ஸ் லா மட்டும் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது. சீரீஸ் சர்க்கியூட்டோ இல்லை பேரலல் சர்க்கியூட்டோ சீரீஸ் பேரலல் காம்பினேஷனோ கொஞ்சம் அதிகமான காம்ப்ளெக்ஸாக வர்றப்ப நம்ம வந்து கிர்ச்சாஃப்ஸ் லா அப்ளை பண்ணுறோம். கிர்ச்சாஃப்ஸ் வந்து பேசிக் லா 2 லா இருக்குது. ஒன்று வந்து கரண்ட் லா ஆர் வி கால் திஸ் அஸ் எ பாயிண்ட் லா. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வி கால் திஸ் அஸ் KCL இல்லைன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. இது எப்படி சொல்கிறோன்னா KVL, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா இல்லைன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஃபர்ஸ்ட் லா there are 2 basic laws which concern the voltage across and current through the elements. ஒரு நெட்வொர்க்கில் நம்ம ரெடியூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா அதுக்கு 2 லாஸ் வந்து கிர்ச்சாஃப்ஸோட 2 லா. ஃபர்ஸ்ட் லா வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, அனதர் இஸ் ஏ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை நம்ம பாயிண்ட் லான்னு சொல்லலாம், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை மெஷ் லாவும் சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லா வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, செகண்ட் லா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, தி அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் எ ஜங்ஷன் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்கியூட் இஸ் 0. ஸோ இது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. த சம் ஆஃப் த இன்கமிங் கரண்ட்ஸ் in an electric circuit is equal to the sum of the outgoing currents. இது என்ன சொல்ல வராங்கன்னா இது ஒரு ஜங்ஷன் ஓன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து I1 I2 I3 I4 4 கரண்ட்ஸ் வந்து இதில் ஃப்ளோ ஆகுது இந்த சர்க்கியூட்டில். there are 4 currents flowing in this. I1 அப்படின்னா I1 is an incoming current, இது உள்ளே வருது. I1 வந்து incoming current, I2 is also incoming current, I3 வந்து வெளியில் போகுது. இந்த ஏரோ வந்து அவுட்வர்டாக போட்டிருக்கிறதுனால இந்த ஜங்ஷனை விட்டு வெளியில் போகுது. வேறஸ் I4 வந்து இன்கமிங் கரண்ட்டாக இருக்குது.
ஸோ தெர் ஆர் 4 currents இந்த ஜங்ஷனில் மீட் பண்ணக்கூடியது I1, I2, I3, I4 இப்படி 4 currents வந்து இந்த ஜங்ஷனில் மீட் ஆகுது. அப்போ இன்கமிங் current is equal to the outgoing currents. அதுதான் கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லா சொல்கிறது. The algebraic sum of the current flowing towards a junction. இந்த ஜங்ஷன் இதான் O, இங்கே ஓங்கிற ஒரு ஜங்ஷன் வச்சுக்கலாம். இந்த அல்ஜிப்ராயிக் சம் அப்படிங்கிறப்ப அந்த அல்ஜிப்ராய்ங்கிற வேர்டுங்கிறப்பயே இது என்ன மீன் பண்ணுதுன்னா இட் டினோட்ஸ் த டைரக்ஷன் ஆல்சோ. இது வந்து டைரக்ஷனையும் டினோட் பண்ணுது. சம் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் எ ஜங்ஷன் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட் இஸ் 0. அப்போ I1 வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்க சிம்பிள் ஆர் நொட்டேஷன், டைரக்ஷனல் நொட்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ப்ளஸ் I1, இன்கமிங் கரண்ட்டுங்கிறதுனால இது ப்ளஸ் I1. அதே மாதிரி I2 வந்து இன்கமிங் கரண்ட்னால ப்ளஸ் I2. வேறஸ் நீ I3ங்கிறது அவுட் கோயிங் கரண்ட் மைனஸ் I3, அவுட் கோயிங் கரண்ட்ங்கிறப்ப மைனஸ் I3, இன்கமிங் கரண்ட்ங்கிறப்ப எகெயின் ப்ளஸ் I4. இதுதான் இதோட கொடுத்துருக்கதான சைன் நோட்டேஷன். நீங்கள் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை பொறுத்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த அவுட் கோயிங் கரண்ட். ஸோ அதுக்குள்ளே சைன் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட்னா அதுக்குள்ளே சைன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஜங்ஷனோட உள்ளே வரோன்னா அந்த ஏரோ வந்து இன்கமிங்கை காமிக்குது, இந்த ஏரோ வந்து அவுட் கோயிங்கை காமிக்குது. ஸோ I1 இஸ் எ இன்கமிங் கரண்ட், I2 இஸ் எ incoming current, whereas I3 is a outgoing current, I4 is again incoming current. So I1 plus I2 minus I3, ஏன்னா வெளியில் போயிடுது, நமக்கு வந்து ஜங்ஷனை விட்டு வெளியில் போகிறது வந்து மைனஸில் வருது, ஜங்ஷனுக்கு உள்ளே வர்றது வந்து ப்ளஸில் வருது. ஸோ I3 வந்து இங்கே மைனஸ் கொடுக்குறோம், எகெயின் I4 வந்து ஜங்ஷன் உள்ளே வரதுனால ப்ளஸ் I4 கொடுக்குறோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I4 equal to I3 இப்படி எழுதலாம் நம்ம. So this algebraic sum of the current flowing towards a junction is equal to the algebraic sum of the current going outside, outgoing currents. So இதுதான் கிர்ச்சாஃப்ஸோட ஃபர்ஸ்ட் லா, கரண்ட் லா. இதை வச்சு நம்ம சிம்பிள் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். செகண்ட் லா பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா ஆர் மெஷ் லா. இப்போ செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் வோல்டேஜஸ் அரவுண்ட் எ க்ளோஸ்டு பாத் அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் 0. இப்போ இந்த அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் EMF's இருக்குல்ல, அதுவும் ப்ளஸ் அல்ஜிப்ராயிக் சம் வோல்டேஜ் ட்ராப்ஸும் ஈக்குவல் டு 0. இந்த சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸோட செகண்ட் லா பார்க்கலாம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா ஆர் மெஷ்னா எப்படி? யூஸ்வலாக மெஷ்னா நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட், இது ஒரு மெஷ் மாதிரி இருக்குது, க்ளோஸ்டாக இருக்கிறதுனால மெஷ் மாதிரி இருக்குது. E1 இது ஒரு பேட்ரி, R1ங்கிறது ஒரு சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸு, R2 ஒரு எகெயின் ரெசிஸ்டன்ஸ், E2 இஸ் எகெயின் ஏ பேட்ரி இந்த சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட டோட்டல் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் EMF இருக்கோ EMF எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் ப்ளஸ் இதில் இருக்க ட்ராப்ஸை ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே டோட்டலாக சம் அப் பண்ணுறப்ப 0 ஆகிடும். தி சம் ஆஃப் த வோல்டேஜஸ், voltage drops, sum of the voltage drop and the EMF ரெண்டும் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு தான் கிர்ச்சாஃப்ஸோட செகண்ட் லா சொல்லுது. இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு EMF E1 வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், ஏன்னா இந்த பேட்ரி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது, அதனால் இது வந்து நமக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். வேறஸ் இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது, அதனால் மைனஸ் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது இந்த, அதனால் மைனஸ் IR1 எடுத்துக்கிறோம். இங்கே எகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸ் R2 வந்து வோல்டேஜ் ட்ராப்பாக எடுத்துக்கிறோம், மைனஸ் IR2. இந்த பேட்டரியை வந்து எகெயின் we take it as the positive because it gives out energy. இது passive element, ஆக்டிவ் எலிமெண்ட்டாக இருக்குது. அதனால் E2 equal to E1 plus E2 equal to IR1 plus IR2 equal to 0. இதை இன்னும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னா நோட் ஆர் ஜங்ஷன் இஸ் எ பிளேஸ் ஆஃப் மீட்டிங் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். இப்போ இதான் நம்ம ஒரு ஜங்ஷன், இதான் நோடுன்னு சொல்கிறோம், இல்லைனா ஒரு ஜங்ஷன். ஸோ இங்கே வந்து ஒரு 5 கண்டக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, கேரிங் கரண்ட் I1, I2, I3, I4, I5. ஸோ if we take positive sign for the currents entering towards the junction, we give plus sign for that. If you take minus sign for the current leaving away for the junction, we give minus sign. So இப்போ I1 வந்து என்டர் ஆகுது, ஸோ ப்ளஸ் சைன் கொடுத்துருக்கோம். I2 வந்து இட்ஸ் கோயிங் அவே,
So, it is given again minus sign, I3 is going away, again given minus sign, I4 வந்து coming inside, I4 வந்து coming inside, so plus sign கொடுத்திருக்காங்க. I5 க்கு பார்த்தீங்கன்னா it's going away, so minus sign கொடுத்திருக்காங்க. So, the sum of the incoming currents equal to outgoing currents that equal to 0, or I1 plus I4 equal to I2 plus I3 plus I5. So, incoming currents என்னன்னா I1 and I4, outgoing currents என்னன்னா I2, I3, I5. So, incoming currents க்கு notation என்ன கொடுத்திருக்கோம் plus, outgoing currents க்கு notation வந்து minus. So, nutshell சொன்னா sum of the currents entering the junction equal to leaving the junction. இது KIRCHHOFF'S ஓட first law. இப்போ KIRCHHOFF'S ஓட second law பார்ப்போம். KIRCHHOFF'S second law voltage law or mesh law. The algebraic sum of all voltages around a closed path at any instant is 0. ஒரு closed path தான் நம்ம mesh ன்னு சொல்றோம். The algebraic sum of all the voltages, that is EMF ங்கிறது உங்களுக்கு ஒரு பேட்டரி, அது வந்து reactive element. இது whereas the resistance அதெல்லாம் drop voltage கன்சியூம் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ்லாம் voltage drop ஏற்படுத்தக்கூடிய எலிமெண்ட். ஸோ அதுக்கு வந்து algebraic sum of voltage drops, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நெட் ரிசல்ட் உங்களுக்கு 0. இப்போ ஃபார் EMF பார்த்தீங்கன்னா சைன் நோட்டேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, EMFக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, if we go from minus to plus of a battery, there is a, we call this as a rise in potential. இதே வந்து if we come plus to minus, there is a fall in potential. EMF க்கு வந்து there is a rise in potential, whereas EMF க்கு if we travel from minus to plus, there is a rise in potential. When we travel from plus to minus, there is a fall in potential. Whereas for the resistors, when you travel from in the same direction of the current plus to minus, there is a fall in voltage. For if we travel in the opposite direction of the current, then there is a rise in voltage. So, EMF பார்த்தீங்கன்னா fall in voltage வந்து minus E, rise in voltage வந்து plus E. இது rise in potentialங்கிறப்ப plus E, fall in potentialங்கிறப்ப minus E. இது ரெண்டு நோட்டேஷன் தான் KIRCHHOFF'S lawல நீங்கள் கவனமாக பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிற அதே டைரக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா fall in voltage minus V, that is minus IR. current வந்து higher potential to lower potential தான் flow ஆகும். அப்போ இந்த ப்ளஸ்ங்கிறது higher potential, மைனஸ்ங்கிறது lower potential. current flow ஆகிற அதே டைரக்ஷனில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப இந்த இடத்துல there is a fall in voltage. whereas நீங்கள் இதே பாருங்கன்னா current ட்ராவல் ஆகிற டைரக்ஷன் வந்து மைனஸ் டு ப்ளஸ், அப்படின்னா என்ன, மைனஸுங்கிறது லோயர் பொட்டன்ஷியல், ப்ளஸ்ஸுங்கிறது ஹையர் பொட்டன்ஷியல். கரண்ட் ட்ராவல் வந்து மைனஸ் டு ப்ளஸ்ஸாக இருக்கிறப்ப தெர் இஸ் எ, இந்த மோஷனில் நம்ம பார்க்குறோம் கரண்ட் வந்து ப்ளஸ் டு மைனஸ் இங்கே ஃப்ளோ ஆகுது. அப்போ ரைஸ் இன் வோல்டேஜ், ப்ளஸ் டு மைனஸ் இதான் கரண்ட் ஃப்ளோ. பட் வி ஆர் ட்ராவலிங் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ், ரைஸ் இன் வோல்டேஜ். மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகிறப்ப ரைஸ் இன் வோல்டேஜ். இதான் சைன் நோட்டேஷன். இப்போ இந்த எபிசோடில் நம்ம வந்து சீரீஸ் பேரலல் காம்பினேஷனை பார்த்தோம், பேரலல் காம்பினேஷன் பார்த்தோம். KIRCHHOFF'S lawவோட ப்ராப்ளம்ஸை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.